வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதத்தோட ஒரு இன்ட்ரோ. ஆகஸ்ட் மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தா மாத பலனில் ஒரு 8 கிரகம் வந்துடும், சந்திரன் தவிர. குரு வந்து கடகத்தில் தான் இருக்கார், உச்சமடைஞ்சு கடகத்தில் இருக்கார். சனி பகவான் மீனத்தில் வக்ரகதியில் இருக்கார். ராகு ஆஸ் யூஷுவல் கும்பத்துலேயும், கேது வந்து சிம்ம ராசிலையும் இருக்கார். அதே சமயம் செவ்வாய் பார்த்திங்கனாக்கா மிதுனத்தில் இருக்கார். இந்த சுக்கிர பகவான் கன்னியில் நீச்சம் அடைஞ்சிருக்கார். 1ஆம் தேதி 2ஆம் தேதி 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஒரு நாள் வந்து அவ்வளோதான். செவ்வாயும் சரி சுக்கிரனும் வந்துடுறார். ஸோ கன்னியில் நீச்சமாக இருக்கார். அதே சமயம் பார்த்திங்கன்னா சூரியன் மட்டும்தான் ஒரு 17 டேஸ் வந்து கடகத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு போயிடுறார், கேதுவோடு சேர்ந்துடுறார். அடுத்து புதன், உங்களுக்கே தெரியும் புதன் கொஞ்சம் சூரியனுடையே ஒட்டி 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 உறவாடக்கூடிய ஒரு கிரகம். ஆமாம். அந்த சூரியன் வந்து ஒரு 5 நாளைக்கு மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரார். இன்னும் ஒரு 5ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதியிலேருந்து அவர் வந்து சிம்மத்துக்கு வந்துடுறார். கேதுவோட அவரும் கேது சூரியன் எல்லாம் சேர்ந்துடுறாங்க. இந்த வகையில் இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. இது எப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதேமாதிரி இன்னும் நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணணும், நிறைய பேர் வியூவை பார்க்கணும், பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். இந்த ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? கடகராசிக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது சார்? கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கும்போது கலந்து இருக்கும். எப்படின்னா ஓரளவுக்கு நன்மையும் இருக்கும். ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு ஜென்மராசியில் குரு இருந்தால் கூட பார்வை சூப்பராக இருக்குது. குருவோட பார்வையில் இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவங்க இல்லைன்னு சொன்னால் கூட நான் நம்ப மாட்டேன். ஏன் அப்படின்னா, பார்வை என்றைக்குமே குருவோட பார்வை அவ்வளோ சுபிக்ஷம். அப்போ இந்த 5ஆம் பார்வை அப்படிங்கும்போது குழந்தைகள் மூலமாக இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து குழந்தைகளோட ஒத்துமையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது 7ஆம் பார்வை, திருமண யோகம் சில பேருக்கு அமைஞ்சிரும். ஏற்கனவே கல்யாண இதில், அதாவது கணவன் மனைவி, அவங்களுக்கெல்லாம் குடும்ப ஒற்றுமை ரொம்ப நல்லா இருக்கும். அதான் கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக ஒற்றுமை இருக்கும். புதுசாக கல்யாணம் ஆனவங்க, இன்னொன்று ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு அவங்களுக்கு உள்ள நெருக்கடி இருக்குது, அதெல்லாம் மாறும். அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் மாறிடும். மாறி நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். அதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பயங்கரமாக வந்துடும். நல்ல ஒரு இது, அதனாலேயே குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷம் இருக்கும். ஏன்னா ராசி விட்டு சூரியன் போகிறார், அதனால எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரப்போகிறது. ஏன்னா இப்போ ஜென்மராசியில் வந்து சூரியன் இருக்கிறது கொஞ்சம் மத்தியமமான பலன் தான். ஏன்னா ஒரு டென்ஷன் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் அவர் 18ஆம் தேதியிலேருந்து அவர் 2ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம்தான். ஏன்னா அவரோட இடத்துக்கே வர்றார், அவரோட வீடு. ஆனால் அங்கே கேது இருக்கார், பரவாயில்லை. இருந்தாலும் இவர் ஆட்சி அப்படிங்கும்போது இவங்களுக்கு இந்த பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடிகள் விலகும், 2ஆம் இடம். ஸோ ஓரளவுக்கு இவங்களுக்கு அனுகூலமான ஒரு சூழல். என்ன 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் சுக்கிர பகவான் கொஞ்சம் நீச்சம் இருக்கார், சனியோட பார்வையும் வாங்கியிருக்கார். முயற்சிகளை எடுக்கணும் ஒன்று. 2வது, இவங்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு நன்மையை கொடுத்துக்கிட்டு இருக்கார். அஷ்டமராசி, கண்டக சனி எல்லாம் முடிஞ்சு, அஷ்டம சனி எல்லாம் முடிஞ்சு இப்போ ஓரளவுக்கு நன்மையாக இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் கொஞ்சம் இந்த அவங்களோட உடன்பிறப்புகள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்களோட குழந்தைகளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைங்கிற மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷனில் கொஞ்சம் மனசு குழப்பம் இருக்குது. அதெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் நிவர்த்தி ஆகிடும். ஏன்னா சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை கிடைக்க போகிற ஒரு காலகட்டம். அடுத்தது என்ன ஒரே ஒரு இதுன்னா, இந்த 8ஆம் இடத்துல ராகு உட்காந்துட்டுருக்கார், அதுதான். ஸோ இவங்க கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும். மற்றபடி எதிர்பாராத சில நல்ல நிகழ்ச்சிகளும் நடக்கும். ஏன்னா ராகு வந்து யோகக்காரகன், பிரம்மாண்டமான ஒரு கற்பனை, அதுக்கெல்லாம் இவர் வந்து இது. அப்போ இவங்களுக்கு எதிர்பாராமல் சில விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத திருப்பங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கும் இவங்களுக்கு ஒரு சான்சஸ் இருக்கிறது. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கும்போதே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இவங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் பார்த்திங்கனாக்க இந்த செவ்வாய் வந்து இவங்களுக்கு வந்து விரைய ராசிக்கு வரார்.
அது 1ஆம் தேதி 2ஆம் தேதி வந்துடுற ஆமா. அங்கே கொஞ்சம் செலவுகள் இவங்களுக்கு சுப செலவுகளாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இவங்க உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிட்டாலே போகிறோம், வேற ஒரு பிரச்சனையும் இவங்களுக்கு இருக்காது. 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், அவரை பற்றி தான் சொன்னீங்க இல்லையா, விரயத்துக்கு வராரு அப்படின்ட்டு. தேவை அந்த செலவுகளை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? எந்த கிரகத்தை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது? இது எது கண்ட்ரோல் பண்ணும்? இல்லை எந்த கிரகம் செலவுகள் அதிகமாக கொடுக்கும்? விரயத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டீங்க நீங்கள் செவ்வாய். என்ன அந்த விரயத்துக்கு வருமானத்தை சூரிய பகவான் கொடுப்பார், 2ஆம் இடத்துல வந்துடுறார். ஸோ பொருளாதாரத்தில் இவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார், ஸோ ஒரு ஏற்றத்தை. அப்போ அதை வச்சு செலவுகளை மீட் அவுட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். மற்றபடி பெரிய அளவில் இவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம்லாம் போயிடுது, அதனால் அவசியமே இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஓகே, இப்போ 5, 10 குடை கிரகம் தான் 12ஆம் இடத்துக்கு வர்றது செவ்வாய். இவர் இப்போ முதலீடு எதனா போடலாமா இந்த டைமில்? ஏன்னா 10ஆம் அதிபதி இல்லையா, விரயத்துக்கு வர்றது இந்த மாதத்தில். ஏன்னா ஒரு 25 நாள் இருப்பார், அவர் 45 நாள் இருக்கிறான்னு வச்சிங்களேன். ஒரு சில கிரகங்கள் மாறிட்டே இருக்கு இல்லையா. இந்த மாதத்தில் நம்ம ஒரு முதலீடு போடுறோம், வேற எதனாவது ஒரு கிரகங்கள் டிஸ்டர்ப் பண்ணுமா? இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படிங்கும்போது இவங்களுக்கு அந்த ஜீவனாதிபதி தான் அந்த விரயத்துக்கு வரார். ஸோ கண்டிப்பாக ஜீவன விஷயமா இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அந்த செலவுகள் வரும். அது கிட்டத்தட்ட சுப செலவுகளாக வைக்கலாம். ஏன்னா அசுப செலவு அப்படின்னாலே மருத்துவ செலவு தாங்க முக்கியமாக. ஸோ உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுட்டா அசுப செலவு வராது. அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணலாம், பண்ணினா தான் தொழில் நல்லபடியாக வரும். ஏன்னா 5, 10 குடையவன் விரய ராசிக்கு வரும்போது அந்த செலவை இவங்க செய்யும்போது தொழில் விருத்தி அடையும். அதனால் அந்த கான்செப்டை அவங்க எடுத்துக்கிட்டு ஒரு முன்னேற்றத்திற்காக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மற்றபடி இவங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆன்மீக விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு வரும். நிறைய கோவில்களுக்கு போகணும், ஆன்மீக ஏதாவது அந்த இது பண்ணணும், அதாவது டொனேஷன், இல்லைன்னா ஒரு கும்பாபிஷேகத்துக்கு ஏதாவது செய்யணும், இல்லை ஏதாவது ஒன்று நம்ம அந்த உழவார பணின்னு சொல்லுவாங்க, என்ன ஃபிசிக்கலி போயிட்டு எல்லாம் பெருக்கி தள்ளி அது இதெல்லாம் பண்ணுவாங்க, உழவார பணின்னு, அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இவங்களுக்கு வரும். ஸோ அந்த இதெல்லாம் இவங்க எடுத்துப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த காசி ராமேஸ்வரம் அதெல்லாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும். அது பிளான் பண்ணியிருந்தா ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க முன்னாடி, திடீர்னு கூட வரலாம். ஏன்னா இதெல்லாம் இப்போ எல்லாமே ட்ரெண்டிங்காக போயிடுச்சு சார். எப்படின்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, திடீர்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் வீக் ஒரு டீம் ஒன்று இது பண்ணி நான் காசி ராமேஸ்வரம் போகிறேன், அது ஏதோ ஒரு 25,000 போட்டால் போகிறோம், 30,000 போட்டால் போகிறோம், ஃப்ளைட்லேயே கொண்டு போகிறோம், அது பண்ணுறான் இது பண்ணுறாங்க அப்படின்னு. உடனே என் பேரையும் போட்டுக்கோங்களேன், அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வரும். நாங்கள் 2 பேர் வரோம், நானும் என் கணவரும், இல்லை நானும் என் மனைவியும் வரோம், எங்களை சேர்த்துக்கோங்க. ஆமாங்க கரெக்டாக 2 டிக்கெட் தான் பெண்டிங்கில் இருக்குது, சரி நான் போட்டுக்கிறேன். டக்குன்னு அந்த ஒரு வாரத்தில் போயிட்டு வந்துடுவாங்க காசி ராமேஸ்வரம். இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல நல்ல சான்சஸ் கிடைக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதெல்லாம் அவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதேமாரி குழந்தைகள் இவங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறது இவங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும் இந்த மாதம். ஆமாம், இந்த மாதம். அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வேணும். ஏன்னா ஜென்ம ராசியில் குரு வந்ததுலேருந்தே கொஞ்சம் டென்ஷன் இருக்குது, வேலை பலு இதெல்லாம் இருக்குது, டென்ஷன், நேரங்காலம் தவறாமல் அதாவது நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் இவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி தொழில் வியாபாரம் நான் சொல்லிட்டேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தாராளமாக இவங்க ஒரு மூவ்மெண்ட்டுக்கு கொண்டு வரலாம். ஓகே, பரிகாரம் அப்படிங்கும்போதே இவங்க கடகராசினியர்கள் அம்பாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அம்பாள் அப்படின்னா நான் ஏன் பொதுவாக சொல்கிறேன்னா எந்த அம்பாளாகவும் இருந்தாலும் சரி. இதில் கிட்டத்தட்ட 15 days ஆடி மாதம், ஆடினாலே அம்பாள் தான், உங்களுக்கே தெரியும். எங்கே பார்த்தாலும் எல்லாரீஸ்வரி அம்மா பாட்டு தான் ஓடிட்டுருக்கோம், கற்பூர நாயகி கனகவல்லின்னு அம்பாள் தான். ஸோ இவங்களுக்கு அம்பாள் தான் கை கொடுக்கும். அம்பாள் வழிபாடு இவங்க பண்ணாலே ரொம்ப விசேஷம். டெய்லி இவங்க ஓம் ஸ்ரீ மாதவ பெருமாளே நமக அப்படின்னு சொன்னாலே போகிறோம். ஒரு 108 தடவை சொன்னாலே பெருமாள் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு கை கொடுப்பார். ஏன்னா பெருமாள் அப்படின்னாலே பொருளாதாரம் தான், பணம், கண்டிப்பாக ஒரு பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பரிகாரங்களை இவங்க பண்ணினாலே இந்த கடகராசினியர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அதி அற்புதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.